Hi guys, welcome to the next video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதா எப்படி சொல்ல டாபிக்ஸா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நவ் வி ஆர் இன்டு அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை கோர் கான்செப்ட்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். எஸ், நம்ம இன்னைக்கு படிக்க போகிறது அண்ட் வாட் ஐம் கோயிங் டு டீச் டுடே இஸ் எம்எம்எக்ஸ்எம். இது யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு அண்ட் பட் ஸ்டில் இந்த வீடியோ ஏன் நீங்க ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜில் இருக்கு ரீஜனல் லாங்குவேஜ் விச் இஸ் தமிழ். அண்ட் ஃபியூச்சரில் இன்னும் நிறையா லாங்குவேஜஸில் வில் டிரான்ஸ்லேட் திஸ். ஸோ அது ஒன் ஆஃப் தி ரீசன். அண்ட் another ரீசன் இஸ் இது எல்லாமே நம்ம ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கு. ஓகேவா? பிகாஸ் இப்போ நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடர், ஒரு 1000 கோடி வச்சிருக்கோம் ஒரு ட்ரேடர் சொல்றோம் அப்படின்னா நம்மளால அந்த லெவலில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போதைக்கு we need 5 years 6 years டைம். பட் இப்போ நான் இருக்கிற லெவல்ல உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து இட் வில் பி ரியலி ஆக்சசபிள் டு எவ்ரிபடி. சரியா? ஸோ எஸ், இவ்வளோ நாள் நம்ம டாபிக்ஸா பார்த்துருக்கோம். நவ் வி ஆர் என்டரிங் இன் டு ஹோல் கான்செப்ட் கால் அஸ் எம்எம்எக்ஸ்எம். இப்போ எம்எம்எக்ஸ்எம் அப்படின்றது ஐசிடில இருந்து வந்துச்சான்னு கேட்டா எஸ், ஐசிடில இருந்து தான் வந்துச்சு. மார்க்கெட் மேக்கர் பிரைமர் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஐசிடில ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோல இருந்து டிரைவ் பண்ணி அண்ட் ஃபியூச்சர்ல ஐசிடி போஸ்ட் பண்ண எல்லா கான்டென்ட்ஸ் அண்ட் தென் ஐசிடி ஸ்டூடெண்டா இருந்த த எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உருவாக்குன கான்செப்ட் தான் இந்த எம்எம்எக்ஸ்எம் கான்செப்ட். சரியா? எம்எம்எக்ஸ்எம் அப்படின்னா மார்க்கெட் மேக்கர் எக்ஸ் மாடல். அந்த எக்ஸுக்கு நீங்க என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாம், லைக் பை ஃபில் பண்ணிக்கலாம், செல் ஃபில் பண்ணிக்கலாம். தட் வில் பிகம் as எம்எம்பிஎம் மார்க்கெட் மேக்கர் பை மாடல் ஆர் எம்எம்எஸ்எம் மார்க்கெட் மேக்கர் செல் மாடல். ஒரு பிரைஸ் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உள்ள டேப் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ மார்க்கெட் மேக்கர் எக்ஸ் மாடல், தட் இஸ் பை மாடல் ஆர் செல் மாடல், டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபேர் வேல்யூ கேப், டைப் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப் இட் ஹஸ் டேப். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இதை அப்படியே வைங்க. நான் சும்மா ஃபர்ஸ்ட் கதையா சொல்லிட்டு வரேன், அப்புறம் பாருங்க இப்படி இருக்கு கைஸ். இந்த ஒரு இம்பேலன்ஸ் இருக்கீங்க. இந்த இம்பேலன்ஸ்ல பிரைஸ் டேப் ஆயிட்டு வந்து இந்த லோ ஸ்வீப், இந்த லோ டேக் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எம்எம்எஸ்எம் மார்க்கெட் மேக்கர் செல் மாடல். அதை அப்படியே இன்வெர்ட் போட்டீங்கன்னா சேம், ஒரு பை சைட் இம்பேலன்ஸ் செல் சைட் இன்எஃபிஷியன்சி தட் இஸ் பிசி. அண்ட் தென் இந்த இம்பேலன்ஸ் வந்து பிரைஸ் வந்து இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றப்போ தட் இஸ் கால்ட் அஸ் எம்எம்பிஎம் மார்க்கெட் மேக்கர் பை மாடல். ஓகேவா? அக்கார்டிங் டு எம்எம்எக்ஸ்எம், இப்போ வந்து நான் உங்க எம்எம்எக்ஸ்எம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஷேடோ மாதிரி காமிச்சிட்டேன். நவ் ஐ டெல் யூ வாட் எம்எம்எக்ஸ்எம் சேஸ் ஆல் அபவுட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட். ஓகேவா? எம்எம்எக்ஸ்எம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைஸ் வில் டூ டூ திங்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க, விச் அலைன்ஸ் வித் PO3 ஆல்சோ. பட் எம்எம்எக்ஸ்எம் இன்னும் சிம்பிளிஃபை பண்றாங்க. ஓகேவா? என்ன பண்ணும் அப்படின்னா வாட் பிரைஸ் டஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் வில் hunt liquidity. Next, it will rebalance the imbalance. சரியா? இது ரெண்டு தான் பிரைஸ் பண்ணணும்னு சொல்லி எம்எம்எக்ஸ்எம் கிளைம் பண்றாரு. அண்ட் எஸ் he has enough proofs and evidence to support this. இதுல என்ன ப்ரோ அப்படின்னா we have two places to look for entries. First thing is liquidity hunt and then second thing is rebalance and imbalance. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரீபேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் நடக்கிற விஷயம் எங்க நடக்கும்னா எஃப்இஜில நடக்கும். அண்ட் ஹண்ட் லிக்விடிட்டி எங்க நடக்கும் அப்படின்னா ஹைஸ் அண்ட் லோஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க இம்பார்ட்டண்டா லேர்ன் பண்ண வேண்டியது டூ டேர்ம்ஸ் விச் இஸ் ஐஆர்எல் அண்ட் தென் இஆர்எல். ஓகேவா? ஐஆர்எல் அண்ட் இஆர்எல். ஐஆர்எல் அப்படின்னா இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் தென் இஆர்எல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகேவா? இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ், பிடி அரேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஐஆர்எல். ஓகேவா? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி விச் இஸ் இன்சைட் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் இஆர்எல் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, தட் இஸ் நத்திங் அதர் தன் ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ். இப்போ செல் சைட்ல உங்களுக்கு எம்எம்எஸ்எம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஐஆர்எல் டு இஆர்எல் வந்து ஒரு சிபில இருந்து ஒரு லோக்கு டார்கெட் பண்ணீங்க. இதே பை சைட்ல எம்எம்பிஎம்ல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் ரேஞ்ச் வந்து ஒரு பிஸியா இருக்கும் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் வந்து ஒரு ஹையா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட். அண்ட் இதுல மார்க்கெட் மேக்கர் மாடல்ல ஆஸ் பர் இப்போ உங்களுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் என்ன பண்ணும் பிளஸ் அந்த ரெண்டு டேர்ம்ஸ் சொல்லிட்டேன். இப்போ இதை நீங்க எப்படி என்ட்ரிக்கு ஃப்ரேம் பண்ணீங்கன்னா ஐஆர்எல் டு இஆர்எல் என்ட்ரிஸ் கிடைக்கும் ஆர் இஆர்எல் டு ஐஆர்எல் என்ட்ரிஸ் கிடைக்கும். ஓகேவா? இல்லைங்க,
நான் வந்து இதை கொஞ்சம் கீழே வச்சுட்டு 20 ஆகிக்கிறேன். அண்ட் தென் சேம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாமே பேசிக்ஸ் வந்து போனால் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி தோணும். ஓகேவா? இப்படிதான் நீங்க ஃப்ரேம் பண்ணும். அண்ட் தென் நீங்க ஐஆர்எல்ல வில் புட் லைக் திஸ் எஃப்இஜி. சரியா? இஆர்எல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் ஐஆர்எல் டு இஆர்எல். தட் இஸ் ஐஆர்எல் வந்து எஃப்இஜிஸ் அண்ட் தென் இஆர்எல் வந்து ஸ்ட்ரிங்ஸ். ஸோ நீங்க எஃப்இஜிஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸ்க்கு ட்ரேட் பண்ணுவீங்க. அண்ட் தட் இஸ் ஹவு எம்எம்எக்ஸ்எம் ஒர்க்ஸ். இது என்ன ப்ரோ அப்படின்னா, நவ் கம்ஸ் டு த வெயிட் பண்ண, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது இது இப்படியே தூக்கிட்டு அப்படியே வரும். எங்கன்னா கீழே. ஓகே. நவ் வி கம் இன் டு த லோவர் டைம் ஃப்ரேம் வெர்ஷன் ஆஃப் எம்எம்எக்ஸ்எம். சரியா? இது என்ன ப்ரோ அப்படின்னா, நவ் லெட் அஸ் அஸ்யூம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இஸ் புல்லிஷ் அண்ட் மார்க்கெட் ஒரு டவுன்வர்ட் மூவ் கொடுத்துட்டு இருக்கு டு டேப் அ ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இப்படிதான் நீங்க ஃப்ரேம் பண்ணணும் கைஸ் ஆக்சுவலி. சரியா? இப்போ இது வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் மாடல். லைக் இப்படிதான் நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல விஷுவலைஸ் பண்ணணும் உங்களோட என்ட்ரியை. ஸோ இப்படி விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா யுவர் விண்டேஜ் வில் இன்க்ரீஸ் அண்ட் ஹார்டஸ்ட் பார்ட் இஸ் விஷுவலைசிங் தட். டோன்ட் வரி, நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்டுறேன். ஸோ தட் யூ வில் ஃபீல் மோர் ஈஸி வென் யூ அப்ளை திஸ் இன் டு ரியல் மார்க்கெட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ இந்த ஹெச்டிஎஃப் பிடிஆர்ன்றது இருக்கு தெரியுமா? இதுதான் நம்மளோட 15-minute இம்பேலன்ஸ் ஆர் 1 hour இம்பேலன்ஸ் ஆர் 4 hour இம்பேலன்ஸ் அந்த மாதிரி. அண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஹெச்டிஎஃப் திஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்சஸ். இப்போ இது வந்து நம்ம நார்மலா டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப் வந்து நீங்க 4 hour வச்சீங்க அப்படின்னா எல்டிஎஃப் 15 minutes. சேம் ஹெச்டிஎஃப் நீங்க 1 hour வச்சீங்க அப்படின்னா எல்டிஎஃப் இஸ் 5 minutes. சேம் நீங்க ஹெச்டிஎஃப் வந்து 15 minutes வச்சீங்க அப்படின்னா எல்டிஎஃப் இஸ் 1 minute. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம 15 minutes வச்சுக்கலாம். பிகாஸ் வென் வி ட்ரேட் என்கியூ ஆர் வென் வி ட்ரேட் கோல்டு மோஸ்டா வி ப்ரிஃபர் 1 minute என்ட்ரிஸ். அண்ட் நம்ம டெய்லி நம்மளோட ஏஷியன் செஷன் லைவ்லையுமே வி ஷுட் டேக் என்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் திஸ். ஓகேவா? அதாவது PO3 AMD எல்லாமே. பட் இட் இஸ் நன் அதர் தென் மார்க்கெட் மேக்கர் மாடல் பிகாஸ் வி ஆர் மூவிங் அலாங் வித் த மார்க்கெட் மேக்கர்ஸ். சரியா? நெக்ஸ்ட் ஈவினிங் நம்ம என்கியூல எடுக்கிற ட்ரேடுமே இப்படிதான் இருக்கும். அகெயின் இட்ஸ் நன் அதர் தென் மார்க்கெட் மேக்கர் மாடல். PO3 AMD எல்லா கண்ட்ராவையும் சேர்த்தா இந்த மார்க்கெட் மேக்கர் மாடல்ல தான் எல்லாமே வரும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களோட இஆர்எல்லாம் இருக்கும். ஏன்னா பிரைஸ் வந்து இப்போ இந்த சைட்ல வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி போமா? இப்போ இப்படி வந்துட்டு இருக்குன்னா இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்குமா? ஸோ இதான உங்களோட இஆர்எல். திஸ் பைசர் லிக்விடிட்டி இஸ் வில் பி யோர் இஆர்எல். ஓகேவா? ஸோ இந்த எஃப்இஜி தான் இந்த எஃப்இஜின்னு நினச்சிக்கோங்க. நவ் ஃப்ரம் ஹியர் வாட் வில் ஹேப்பன் அதுதான் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பைசர் லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணாம எக்ஸ்டர்னல் ரேஞ்சுன்னு மார்க் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிஸ். சரியா? இதை வந்து நம்ம பச்சை கலர்ல வச்சுக்கலாம். ஏன்னா ஐ ப்ரிஃபர் கிரீன் பிகாஸ் கிரீன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவிட்டி. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்போ மார்க்கெட்டு அந்த ஹைஸை ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து வருது. ஸோ 1 minute ஃபர்ஸ்ட் திங் யூ ஹவ் டு ஃபைண்ட் டு கன்சிடர் எம்எம்எக்ஸ்எம் இஸ் ஒரிஜினல் கன்சாலிடேஷன். என்ன ப்ரோ அப்படின்னா, எஸ் நீங்க டார்கெட் பண்ற ஹைஸ் இருக்கு தெரியுமா? அந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் சாப் ஆயிருக்கணும், மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிருக்கும். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அங்கதான் லிக்விடிட்டி அக்யூமுலேட் ஆயிட்டு வருது. ஓகேவா? ஸோ இன் விச் இஸ் இது வந்து இப்போ உங்களுக்கு அக்யூமுலேட்ன்ற வேர்ட் சொன்னோன்னே இந்த மாடல் புரிஞ்சிருக்கும். எப்படி அப்படின்னா, இதான் அக்யூமுலேஷன் அண்ட் தென் திஸ் லோ வில் பி கன்சிடர் as மேனிபுலேஷன் அண்ட் தென் ஃப்ரம் திஸ் லோ திஸ் இஸ் நத்திங் அதர் than டிஸ்ட்ரிபியூஷன். AMD PO3 எல்லா கண்ட்ரோல் எல்லாம் ஆயிடுச்சா? எஸ். இப்போ உங்களுக்கு ஒரிஜினல் கன்சாலிடேஷன் வேணும் அண்ட் யூ ஹவ் காட் இட். ஓகேவா? மார்க்கெட் இடத்துல கச்ச சாப்பியா இருக்கும். அண்ட் எஸ் அந்த சாப்பி மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனை கிராஸ் பண்ணி இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஹஸ் கம் டவுன். அண்ட் இப்போ இங்க நான் வேணும்னே தான் இதை பண்ணாம விட்டேன். ஏன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த செல் சைடு PDRS பிரைஸ் ஷுட் ரெஸ்பெக்ட். ஏன் ப்ரோ அப்படின்னா, எஸ் பிகாஸ் மார்க்கெட் இஸ் இன் த செல் சைடு ஆஃப் தி கர்வ். இப்போ இங்க இருக்கிற செல் சைடு எல்லாம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கும். பட் இந்த லெக் இருக்கு தெரியுமா? இங்க இருக்கிற பை சைடு எல்லாம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் இஸ் இன் செல் சைடு ஆஃப் தி கர்வ். புரியுதா கைஸ்? சேம் இந்த சைடு போறப்போ அகைன் மார்க்கெட் வில் பி இன் பை சைடு ஆஃப் தி கர்வ். நான் உங்களுக்கு அந்த கதைக்கு வரேன். ஓகேவா? இப்போ இந்த இம்பேலன்ஸ்லாம் ஃபில் ஆகி வந்திருக்கும். ஸோ விச் இண்டிகேட்ஸ் மார்க்கெட் இஸ் இன் செல் சைடு ஆஃப் தி கர்வ்.
இப்போ இதோட சைஸ்லாம் வந்து குறைக்கணும் போலயே. இப்போ வெயிட் பண்ண, நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல இருக்கிற செல் சைடு பிடிஆர்எஸ், பேரிஷ் பிடிஆர்எஸ் எல்லாமே பிரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இடம் தான் செல் சைடு ஆஃப் தி கர்வ் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீப் நடக்கும். இந்த ரத்த சிம்பிள் போட்டிருக்குன்னா இது இஸ் நத்திங் பட் இந்த லிக்விட் ஒரு பபிள் டிராப் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரம் செல் சைடுன்னு வச்சுக்கோங்க. லைக் ஒரு செஷன் ஐஸ் லோஸா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ரீவியஸ் செஷன் லைக் ப்ரீவியஸ் டேஸ் ஐஸ் லோஸா இருக்கலாம், இல்ல ப்ரீவியஸ் வீக்ஸ் ஐஸ் லோஸா இருக்கலாம், இல்ல இப்போ லண்டன் இப்போ நியூயார்க்ல நம்ம மார்க்கெட் ஓப்பன் அப்புறம் ட்ரேட் பண்ணா ப்ரீ மார்க்கெட் ஓப்பனா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே லிக்விடிட்டி தான். ஸோ அந்த எஸ்எஸ்எல் இது செல் சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சு. அந்த செல் சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிட்டு பிரைஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐக்குள்ள டேப் ஆகுது. லாஜிக் புரியுதா? எஸ், ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐக்குள்ள பிரைஸ் டேப் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல யூ ஹவ் டு கெட் த எஸ்எம்டி வீடியோ நம்ம யூடியூப் சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ இந்த எஸ்எம்டி கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த சைடு இருக்கிற பேர் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்எம்டியை பார்த்துட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்மார்ட் மணி ரிவர்சல், எஸ்எம்ஆர். சரியா? எங்கெங்கெல்லாம் எஸ்எம்டி வருதோ, இஃப் இட் இஸ் அலைன் வித் த மார்க்கெட் மேக்கர் மாடல், இட் இஸ் ஸ்மார்ட் மணி ரிவர்சல். சரியா கைஸ்? ஸ்மார்ட் மணி ரிவர்சல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ரம் ஹியர் மார்க்கெட் வில் டேர்ன் இன்டு பை சைட். எப்படி ப்ரோ அப்படின்னா அந்த எஸ்எம்ஆர் கொடுத்துச்சு அவ்வளோ. சரியா? இப்போ இங்க இருந்து நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது திஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகே கைஸ்? இப்போ ஸ்மார்ட் மணி ரிவர்சல் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆர் ஐஎஃப்இஜி ஆர் எப்படி சொல்ல, இப்போ ஐஎஃப்இஜி ஒன்று மார்க் பண்ணுவோம். இப்போ ஏன்னா வி ட்ரேட் பேஸ்ட் ஆன் ஐஎஃப்இஜிஸ். ஸோ எஸ், ஐஎஃப்இஜி ஆர் உங்களுக்கு சிஏஎஸ்டி கிடைக்கலாம் ஆர் வேற என்ன இருக்கு, என்னோ ஒன்று கைஸ். அங்கேருந்து ஒரு ரிவர்சல் உங்க பேட்டர்ன் என்ன பேட்டர்னோ எதுன்னு சொல்றேன், என்ன கண்ட்ரி வேணா பாரு. I prefer IFEGs and how to find a valid IFEG is coming soon. So hope you will enjoy it when it comes. Okay, then IFEG ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்குமுலேஷன் ஃபேஸ் இருக்கு தெரியுமா? இப்போ இது ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் விச் இஸ் அன் இன்ஜினியர்ட் பை சைட். ஓகே, எப்பவுமே மார்க்கெட் மேக்கர் மாடல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹாஃப் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஹாஃப் போகலாம். ஐ வில் கம் இன் டீடைல் ஃபார் தட் ஹாஃப். ஆக்சுவலி இந்த இடத்துல இதை மிஸ் பண்ணியிருந்தேன். எஸ், ஐ வில் அப்டேட் இட். ஓகே, என்னன்னா இன்ஜினியர்டு, அதாவது இந்த இடத்துல நடக்கிற அந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி வருது இல்ல பேரிஷ் பிடிஆர்எஸ், இது எல்லாமே இன்ஜினியர்டு பை சைட். ஓகேவா? இப்படி போயிட்டு என்ன மாதிரி பண்ணலாம்? ஓகே, பை சைடு இந்த மாதிரி போடலாம். இன்ஜினியர்ட் பை சைடு. இப்போ என்னோட ட்விட்டர்ல நீங்க லாஸ்ட் சாட்டர்டே நினைக்கிறேன், திஸ் வீடியோஸ் பீங் ரெக்கார்டட் ஆன் சாட்டர்டே. ஸோ அந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். அதில் ஒரு கிளீனா ஒரு என்கேல ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடல் போட்டிருப்பேன். ஐ அட்டாச் தட் எக்ஸாம்பிள் டு திஸ் வீடியோ ஆல்சோ, யூ கேன் செக் இட். ஸோ இங்க பாருங்க, இது ஒரு இன்ஜினியர் பை சைடு, இது ஒரு இன்ஜினியர் பை சைடு. பிகாஸ் இங்க ஒரு புல் பேக் நடந்து போயிருக்கு, ஸோ இட்ஸ் அ பை சைடு. இங்க ஒரு புல் பேக் நடந்து போயிருக்கு, ஸோ இட்ஸ் அ பை சைடு. வென் எவர் இன் அன் எம்எம்எக்ஸ்எம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி கர்வ் will be an engineered liquidity. இங்க போட்டிருக்கா செல் சைட் ஆஃப் தி கர்வ் இஸ் engineered liquidity in MMDM. நெக்ஸ்ட் இப்போ இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டிஸ் தான் பிரைஸ் போய் எடுக்கும். ஓகேவா? ஸோ இது எடுக்கிறப்போ வில் கெட் என்ட்ரிஸ். ஸோ ஒவ்வொரு பை சைடு லிக்விடிட்டி கிட்ட போறப்போ ஒரு சின்ன அக்யூமுலேஷன் நடக்கும், அங்கதான் நமக்கு என்ட்ரிஸ் கிடைக்கும். ஓகேவா? ரிமெம்பர் திஸ் கைஸ், திஸ் இஸ் அ ஹோலி கிரைல். எப்படி சொல்ல, ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு சாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நான் என்னோட மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சாஸ்ன்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு பை சைடு கிட்டையும், இன்ஜினியர்டு பை சைடு கிட்டையும் ஒவ்வொரு அக்குமுலேஷன் நடக்கும், வேர் வி வில் கெட் என்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பை சைடு கிட்ட இருக்கா, இந்த புல் பேக் சொன்னா இது ஒரு என்ட்ரி எஃப்இஜி. நெக்ஸ்ட் இந்த பை சைடு இருக்கா, இது ஒரு என்ட்ரி. நெக்ஸ்ட் இந்த பை சைடு இருக்கா, இது ஒரு என்ட்ரி. ஸோ தீஸ் அண்ட் ஆல் ஆர் தி பிளேசஸ் வேர் வில் கெட் என்ட்ரிஸ். அண்ட் இங்க தான் நீங்க டிசீஸ் பார்க்கணும். எஸ், நீங்க இந்த இடத்துல எல்லாமே பேரிஷ் பிடிஆர்எஸ் பிரைஸ் ஃபாலோ பண்ணிட்டே வரும். பட் இந்த எஸ்எம்ஆர் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ல இருந்து கொடுத்து ஒரு எஸ்எம்ஆர் கொடுத்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரிஷ் பீரியடும் அரேவையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். until and unless price goes and takes this external range liquidity or அதே கோரிலேட்டட் பேர்ல அதை போய் எடுக்கிற வரைக்கும். ஏன்னா அங்க போய் எடுத்துட்டு அங்க எஸ்எம்டி கொடுத்தனா கீழே வந்துடும், ஏன்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி ஃபேசஸ் வேர் வி லுக் ஃபார் என்ட்ரிஸ். புரியுதா கைஸ்? அண்ட் நவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் தட் இஸ் செல் சைட் இஸ் ஓவர். நவ் செகண்ட் ஆஃப் வரும். இப்போ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பிடி ஏரியால உங்களுக்கு எஸ்எம்டி கொடுத்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, விச் இஸ் நத்திங் பட் பிரைஸ் ஸ்டார்டட் டிஸ்ரெஸ்பெக்டிங் bearish PDRS and started to respect bullish PDRS. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க.
ஒவ்வொரு பிசிலையும் நமக்கு என்ட்ரி இருக்கும். ஏன்னா இங்க டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுற ஒவ்வொரு புல்லிஷ் பேரிஷ் பீடியரேவும் ஒரு புல்லிஷ் பீடியரேவா ஆக்ட் ஆகும். அண்ட் அதர் தன் தட் நமக்கு ஆல்ரெடி bullish periods will get formed and then price will go up tap there up. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னலா ஒவ்வொரு எம்எம்பிஎம் நடக்கும். எப்படின்னு புரியுதா? இந்த பிசில பட்டு இந்த ஐஆர்எல் இருந்து இந்த ஏஆர்எல் போகும். நெக்ஸ்ட் இந்த ஐஆர்எல்ல இருந்து இந்த ஏஆர்எல் போகும். நெக்ஸ்ட் இந்த ஐஆர்எல் வந்து இந்த ஏஆர்எல் போகும். ஓகேவா? சேம் நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஐஆர்எல் இருந்து இந்த ஏஆர்எல் வந்திருக்கும். தட் இஸ் தி செல் சைட் ஆஃப் தி கர்வ். இந்த ஐஆர்எல் இருந்து இந்த ஏஆர்எல்க்கு வந்திருக்கும். தட் இஸ் தி செல் சைட் ஆஃப் தி கர்வ். அண்ட் சேம் வுட் ஹவ் ஹேப்பன் ஹியர். இங்கே தான் என்ன இருக்கும்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி மாதிரி கொடுத்து ப்ரைஸை திருப்பி இருப்பான். ஓகேவா? விச் இஸ் நத்திங் பட் ப்ரைஸ் ஹஸ் டன் அ குட் மேனிப்புலேஷன். ஓகே ஓகே. இப்போ பை சைடு ஆஃப் தி கர்வ், செல் சைட் ஆஃப் தி கர்வ் இஸ் கிளியரா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we'll go and look for examples. And அதுக்கு முன்னாடி I wanted to clear something. இப்போ 15-minute டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்கன்னா அதுக்குள்ளார 1 minute mmxm நடக்கும். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் mmxm will happen always. ஓகேவா? You have to remember, you have to know currently where is the price. ஓகேவா? இங்க இருக்கு அப்படின்னா you have to wait for the price to tap into this IRL and then price has to reverse. இந்த மாதிரி இப்போ இங்க இருக்கு அப்படின்னா சேம். இப்போ இங்க எங்கேயாவது இருக்குன்னா we have to wait for the SMT and then we have to take entry. ஸோ இந்த மாதிரி மேட்டரை நம்ம நிறைய மிஸ் பண்ணும். பிகாஸ் உங்களுக்கு பிரைஸ் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்க தெரியும். ஒரு mmxmக்குள்ளார பிரைஸ் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்க தெரியும். அண்ட் ஆஸ் ஐ செட் எவ்ரி டைம் ஃப்ரேம் ஹேஸ் இட்ஸ் mmxm. சேம் 1 hourல எடுத்தீங்கன்னா 5 minutesல ஒரு mmxm இருக்கும். இதுவே 1 minutesல எடுத்தீங்கன்னா 5 secondல ஒரு mmxm இருக்கும். would you even believe? yes, it happens. அண்ட் அதை பேஸ் பண்ணி நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க, which is very fast and price will be very quick. Okay, but yeah, that's their wish and that's their skill actually. இப்போ நம்மளுமே அட்வான்ஸ் லெவல் போப்போ அப்படிதான் போகணும். இப்போ நானே 1 minute வந்து 30 seconds அப்பப்போ வந்துட்டு போவேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 3 years 4 years போனீங்கன்னா சேம் நீங்களும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எஸ், திஸ் mmxm கான்செப்ட் வாஸ் லைக் இஸ் டிரைவ்டு ஃப்ரம், அதாவது நான் இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி கான்டென்ட்டை நம்ம தமிழ் பீப்புள் கொடுக்கணும்னு நினச்சிருந்து ஜஸ்டின் வர்லின் சேனல்ல இருந்து எடுத்தது. அண்ட் ஆல்சோ இதை வந்து அப்படியே ஐசிடின்னு சொல்ல முடியாது, ஜஸ்டின் பர்லினோட தான் சொல்ல முடியாது. பிகாஸ் தே ஹவ் செட் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ஐ ஹாவ் மிக்ஸ்டு மை ஓன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் தென் டாக் டு கைஸ். ஸோ எஸ், இது ஒரு ஃபுல் கான்செப்ட். இஃப் யூ நோ திஸ் mmxm யூ கேன் ட்ரேட். என்ன ப்ரோ அப்படின்னா, எஸ் யூ கேன் ட்ரேட். இதுக்கு உள்ளார இருக்கிற போர்ஷன் எல்லாமே யூ ஹவ் டு லேர்ன் அலாங் சைட். ஓகேவா? நீங்க வந்து எல்லாமே கற்றுட்டு தான் ட்ரேட் பண்ணுவீங்கன்னா 5 வருஷம் ஆகும். பட் வென் யூ நோ சர்டன் திங்ஸ், இப்போ நான் போட்ட அந்த சிங்குலர் டாபிக் வீடியோஸ் தான் செக் பண்ணுங்க. அண்ட் தென் ஹவு டு ட்ரேட் அண்ட் ஐஎஃப்இஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வரும், அது பாருங்க. அண்ட் அலாங் வித் தட், இஃப் யூ அலைன் திஸ் mmxm யூ வில் பி ஏபிள் டு ட்ரேட். எஸ், யூ வில் பி ஏபிள் டு ட்ரேட். ஆஃப்டர் தட் யூ நீட் சம் நோவான்சஸ், சம் எக்ஸ்பீரியன்சஸ். எஸ், அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு கிளீன் ட்ரேடரா மாறுவீங்க. ஓகேவா? நவ் கைஸ் வில் கோ அண்ட் லுக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். எஸ் கைஸ், இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் 4-hour இம்பேலன்ஸ் அண்ட் எஸ் பிரைஸ் கேம் டு ஃபில் பிஃபோர் கம்மிங். இந்த ஹை வச்சுட்டு வந்துருக்கு. ஸோ விச் வில் ஆக்ட் ஆஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் திஸ் இஸ் ஆர் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, none other than a 4-hour இம்பேலன்ஸ். இப்போ வாட் ஹேஸ் பிரைஸ் டன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 1 minute தான் இப்போ நமக்கு ஒரு மாதிரி ஒரு பயாஸ் ஃப்ரேம் பண்றோம். லைக் வி ஆர் லுக்கிங் ஃபார் அ mmxm இன் 4 hour. ஓகேவா? இப்போ இது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி கிடைச்சிச்சு. அண்ட் தென் வி ஸ்டார்டட் அலைனிங் திங்ஸ் வித் 15 minute அண்ட் தென் வி கேம் இன் டு 1 minute. 1 minuteல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. தீஸ் ஆர் இன்ஜினியர்ட் லண்டன் லோஸ். ஓகேவா? இது எப்படி ப்ரோ லண்டன் லோஸ்ன்னு அசியூம் பண்ணீங்க அப்படின்னா, வெயிட், இங்க நமக்கு இண்டிகேட்டர்ஸ்ல செஷன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா லாக்ஸால்டோட செஷன்ஸ் வரும். அண்ட் தென் தட் செஷன்ஸ் வில் மேக் யூ டிட்டர்மைன் வாட் ஆர் தி செஷன் லோஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில சின்ன செட்டிங்ஸ் பண்ணலாம். அண்ட் லண்டன் வில் பி டில் 9:30. எஸ், அண்ட் ஓகே ஓகே. இப்போ இந்த செட்டிங்ஸ் தான், யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட் இஃப் யூ வாண்ட். ஸோ இதான் இன்ஜினியர் லண்டன் லோஸ். பிரைஸ் இஸ் கம்மிங் அண்ட் ஸ்வீப்பிங் ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே செஷன்ஸ் தேவையில்ல, அந்த கலர் பார்த்துல எக்ஸலாம் வரும். இப்போ இதுல மார்க்கெட் ஓப்பன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:30. எஸ், திஸ் இஸ் மார்க்கெட் ஓப்பன். வந்து நம்ம 9:30 ஓப்பன் மார்க் பண்ணிக்கலாம். எஸ், இதான் 9:30 ஓப்பன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஐ யூஸ் டு நாட் ஒன்லி மீ, எவ்ரிபடி இன் திஸ் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி who trades NQ will probably like 99% of the traders will trade after market open. அண்ட் எஸ், மார்க்கெட் ஓப்பன் நடந்துருச்சு. மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறமா வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த மார்க்கெட் ஓப்பன் அப்புறமா நம்ம ஏன் ட்ரேட் பண்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க நம்மளோட அந்த எவ்ரி ஐசிடி ட்ரேடர் வி ஃபெயில் இஃப் ஹி டோன்ட் நோ திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஓப்பனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும்.
ஸோ எஸ், மார்க்கெட் ஓப்பன் அப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியர்ட் லண்டன் லோஸ். ஓகேவா? ஆக்சுவலி இருங்க கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதுதான் இன்ஜினியர், இதுதான் லண்டன் லோஸ். ஓகேவா? எஸ், இது லைவ்ல எடுத்த என்ட்ரி அண்ட் மை என்ட்ரி இஸ் பீன் ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரி. அதாவது நான் ஈச் அண்ட் எவ்ரின்னு சொல்ல மாட்டேன். லாஸ் எடுத்தா லாஸ் வில் பி அப்டேட்டட் இன் மை பிஎன்எல் இன் மை டிஸ்கார்ட். ப்ராஃபிட் பண்ணா 3 ப்ராஃபிட்ஸ் பண்ணா ஒன்று வந்து நான் பிஎன்எல்ல போடுவேன். அதாவது இப்போ நான் நாளைக்கு 2 டிபி போடுறேன் அப்படின்னா ஐ வுட் ஹவ் டேக்கன் 6 ப்ராஃபிட்ஸ்னு அர்த்தம். இதுவே நான் ஒரு லாஸ் போடுறேன் அப்படின்னா ஐ வுட் ஹவ் டேக்கன் தட் ஒன்லி லாஸ்ன்றது அர்த்தம். And yes, I don't want to show all of my winners to everybody. I just want to show my winners that I am winning and also I am losing. Okay. Okay. இப்போ என்ன இருக்கு பாருங்க. Here, our MMXM model says that from 4 hour IRL price will go to ER. Okay. இப்போ நமக்கு engineered low கிடைச்சிருச்சு. And then இங்க பாருங்க, when price sweeps that low, see until then நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் கன்சால்டேஷன் மார்க் பண்ணுங்க. பாருங்க பிரைஸ் இந்த இடத்துல எவ்வளவு சாப் ஆயிருக்கு பாருங்க. ஸோ திஸ் மார்க்ஸ் அவர் ஒரிஜினல் கன்சால்டேஷன். அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்க ஒரு ரீஅக்குமுலேஷன். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு ரீஅக்குமுலேஷன். அண்ட் தென் பிஃபோர் ஸ்வீப்பிங் ஆர் லிக்விடிட்டி பிரைஸ் ஹஸ் கிவன் அ ரீஅக்குமுலேஷன். ஓகேவா? இப்போ 2 ரீஅக்குமுலேஷன் கிடைச்சிருச்சு. அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஹஸ் ரெஸ்பெக்டட் ஆல் தி பேரிஷ் பீரியட்ஸ். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, இது கலர்லாம் மாத்திடலாம், கன்ஃபியூஸ் ஆகிடாட்டி. ஸோ ப்ரைஸஸ் ரெஸ்பெக்டட் ஆல் த பிடிஆர்ஏஸ். இந்த பிடிஆர்ஏ தான் இன்னும் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க பாருங்க, இங்க ப்ரைஸஸ் ரெஸ்பெக்டட் ஆல் த பிடிஆர்ஏஸ், அதாவது பேரிஷ் பிடிஆர்ஏஸ். ஓகேவா? நாட் அ புல்லிஷ் பிடிஆர்ஏஸ். அண்ட் இங்க பாருங்க, இந்த ஐஆர்எல் டு இந்த இஆர்எல் prices done market maker internal sell model, and then in the IRL and in the ERL prices done market maker internal sell model. And now what happened is price swept previous session lows, price has tapped 4 hour imbalance. இப்போ SMT எங்கன்னு கேட்டா, yes, SMT was there with ES to this London lows. இது எப்படி ப்ரோ அப்படின்னா, ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் இன் இயர்ஸ் இஃப் யூ வாண்ட். இட் இஸ் தேர் பிகாஸ் நான் லைவ்ல எடுத்தேன். இந்த அளவு கூட கன்ஃபர்மேஷன் இல்லாம நான் எடுக்க மாட்டேன். ஓகே, எஸ்எம்டி வித் இஎஸ் மார்க் பண்ணியாச்சா? இப்போ வாட் ஹஸ் ஹேப்பன் அண்ட் வாட் ஹஸ் பிரைஸ் டன்ன்றதை பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இட் ஸ்டார்டட் டிஸ்ரெஸ்பெக்டிங் பேரிஷ் பீரியட்ஸ். ஏன் ப்ரோ அப்படின்னா, எஸ் எம்எம்எக்ஸ்எம்ல இருந்து மார்க்கெட் ஹஸ் ஸ்விட்ச் டு எம்எம்எஸ்எம்ல இருந்து மார்க்கெட் எம்எம்பிஎம்க்கு மாறிடுச்சு. அப்படின்னா இங்கெல்லாம் புல்லிஷ் பேரிஷ் பீரியரை ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. புல்லிஷ் பீரியட் எல்லாம் இங்க பாருங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ இங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டு ஒரு பேரிஷ் பீரியரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுது. எஸ். அண்ட் திஸ் எஃப்இஜி, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற எதுவும் வெர்ஜின் எஃப்இஜி இல்லை, அதாவது குட்டி எஃப்இஜி தான். You can also mark that if you want, but I prefer the price to take out this FEG, and then இது பார்த்தீங்கன்னா IFEG மாறிடுச்சு. இப்போ என்ன ப்ரோ அப்படின்னா, price started respecting bullish PDRAs. இங்க பாருங்க, ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கா? ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் வேர் வி லுக் ஃபார் என்ட்ரிஸ். இப்போ இது ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அண்ட் தென் வி லுக் ஃபார் என்ட்ரிஸ் அட் ஐஎஃப்இஜிஸ். இங்க பாருங்க, அவர் வேலிட் ஐஎஃப்இஜி கிடைச்சிருச்சு. And yes, price has changed its character from sell side to buy side. And இங்க நம்ம இந்த ஐஎஃப்இஜியை இன்வெஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் கேண்டல்ல என்ட்ரி போட்டு இந்த லோ கீழே எஸ்எல் வச்சோம் அப்படின்னா we can target those engineered liquidity which is 2R. அதாவது சில டைம் தான் இந்த மாதிரி இவ்வளோ ஹைல கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வரலாம், ப்ரோ இது ப்ரீமியம்ல இருக்கு ப்ரோ, டிஸ்கவுண்ட் இல்லை, எப்படி ப்ரோ லாங் போவீங்க? கைஸ், இந்த மாதிரி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ன்ற விஷயத்த வந்து எங்க அலைன் பண்ணுமோ அங்கே அலைன் பண்ணும். பிரைஸ் வந்து அந்த ஐஸ் கிட்ட போயிடுச்சு அப்படின்றப்போ யூ ஹவ் டு லுக் ஃபார் என்ட்ரிஸ். நமக்கு 9:30 இருந்து 11 o'clock தான் நம்ம என்ட்ரிஸ். அந்த கேப்ல யூ ஆர் சோ ஷியோர் தட் பிரைஸ் வில் கோ அண்ட் டேக் திஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. அண்ட் இஎஸ்ல அது இன்னும் எடுக்கல. ஸோ நீங்க உங்களோட பிரேக் ஈவன் அண்ட் உங்க ட்ரேட் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா, இஎஸ்ல இந்த ஹை ஸ்வீப் ஆகிற வரைக்கும் யூ ஹவ் டு ஹோல்ட் திஸ் ட்ரேட். ஆஃப்டர் த ஹைஸ் ஆர் டேக்கன் யூ ஹவ் டு மூவ் யுவர் ஸ்டாப் லாஸ் டு பிரேக் ஈவன். தீஸ் அண்ட் ஆல் ஆர் தி ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இது வந்து அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வரும். நான் சொன்னேன் இல்லையா, நோவான்சஸ் அதெல்லாம் வரும். ஸோ திஸ் வில் கம் அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எஸ், திஸ் வாஸ் தி ட்ரேட் ஐ டுக் விச் இஸ் வெரி கிளீன் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் அண்ட் தென் டெக்ஸ்ட் புக். இதுல நான் எங்க ப்ரோ நீங்க எங்க ப்ரோ பிரேக் வச்சீங்கன்னா, இந்த இன்டர்னல் பை மாடல் இருக்கு தெரியுமா, இந்த எஃப்இஜியில் டேப் இந்த ஹை
இங்கே நான் பிரேக் வச்சேன், எஸ்எல் கொண்டு வந்து இங்கே வச்சிட்டேன். இந்த விக் விட்டு லைட்டாக ஆட்டினா, பட் ஐ டோன்ட் ஃபியர் பிகாஸ் ஐ நோ ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகேவா? புரியுதா? இதுதான் எம்எம்எக்ஸ்எம். வெரி கிளீன். திஸ் இஸ் ஹவு எம்எம்எக்ஸ்எம் ஒர்க்ஸ். பெரிய விஷயத்த லைக் வெரி காம்ப்ளிகேட்டட் திங்ஸை சிம்பிளிஃபை பண்ணி ஐ வாண்ட் டு மேக் எவ்ரிபடி see it and everybody get out of these type of traps. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளீனா இருக்கா? திஸ் இஸ் ஹவு ஐ ட்ரேட் அண்ட் திஸ் இஸ் ஹவு வி ஷுட் ட்ரேட். ப்ரைஸ் வந்து எப்போ ஒரு பை பண்ண போறீங்க, லாங் பாக்குறீங்க ஆஃப்டர் ஸ்வீப் அப்படின்னா, ப்ரைஸ் ஷுட் ஸ்டார்ட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் யுவர் வேலிட் பேரிஷ் பீரியட்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஷுட் ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் யுவர் வேலிட் புல்லிஷ் பீரியட்ஸ். ஓகேவா? இந்த மேட்ரை வந்து நீங்க ஒரு நொவான்சஸா ஆட் பண்ணிட்டீங்கனாலே இப்படி ப்ராஃபிட்டபிள் ஆயிடலாம். சரியா? நீங்க ட்ரேடிங்ன்ற ஃபீல்டுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு when you are ready to give your 5 years, it's just matter of 5 years. Okay guys, see you in the next video. Tata, bye bye, take care.